ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு நிக்கிஸ் கிச்சன். பொதுவாகவே முட்டை வச்சு செய்கிற எல்லா ரெசிபியுமே நமக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன் அப்படின்னா ரொம்ப குயிக்காக பண்ணிடலாம், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். அந்த வகையில் இன்றைக்கி நான் ஒரு டேஸ்டான அண்ட் டிஃப்ரெண்ட்டான தாபா ஸ்டைல் எக் மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ஒரு நார்த் இண்டியன் டிஷ். ஆனால் சப்பாத்தி, நான், ஃப்ரைட் ரைஸ், இட்லி, தோசை எல்லாத்துக்கூடவும் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இது பண்ணுறதும் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். வாங்க இந்த டேஸ்டான எக் மசாலாவை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம சேனலில் ஆல்ரெடி முட்டை வச்சு நிறைய ரெசிபிஸ் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். முட்டை குழம்பு, முட்டை கிரேவி, முட்டை தொக்கு, முட்டை பிரியாணி எல்லாமே. அதோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எக் மசாலா பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி 5 முட்டையை நல்லா வேக வச்சு எடுத்திருக்கேன். இந்த முட்டையை லைட்டாக அங்கங்கே இந்த மாதிரி ஸ்லிட் போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம குழம்புல நல்லா உள்ளே இறங்கும் குழம்பெல்லாம். இப்போது இந்த 5ஐயும் உள்ளே சேர்த்துடலாம். இதோட கொஞ்சமாக மஞ்சத்தூள், அப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூனை விட கம்மியாகவே மிளகாய்த்தூள். உப்பு நான் முட்டை வேக வைக்கும்போது போட்டேன், நீங்கள் அப்போ போடலைன்னா இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்து இதை லைட்டாக கலந்து விட்டுருங்க. இப்போ இதை நல்லா கலந்தாச்சு. இப்போ இதை டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். டோஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துருக்குறேன். இப்போ இதில் நம்ம மேரினேட் பண்ண முட்டையை உள்ளே சேர்த்துடலாம். ஃப்ளேமை லோலேயே வச்சுருங்க, மீடியமுக்கு கீழேயே வச்சுக்கலாம். இப்போ ஒரு 2 நிமிஷம் போல் இதை நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் போல் இதை நல்லா வதக்கியாச்சு. இப்போ இதை ஓரமாக வச்சுட்டு நம்ம மசாலா பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ எக் மசாலா பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சூடானதும் 1/2 டீஸ்பூன் சீரகம், கூடவே 2 காஞ்ச மிளகா சேர்த்துக்கிறேன். இது ஒரு 2 நிமிஷம் இந்த எண்ணெயில் நல்லா பொரியட்டும் இந்த சீரகம். அடுத்ததாக வெங்காயம் சேர்த்துடலாம். 3 பெரிய வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா ஃபைனாக சாப் பண்ணிடுங்க. சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கணும். 3 வெங்காயம் நல்லா ஒரு வெங்காயத்துலேருந்து 1.5 வெங்காயமாக குறைஞ்சி வர்ற அளவுக்கு இதை நல்லா வதக்கிக்கோங்க. டார்க் ப்ரௌனாக வரணும். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன். பாருங்க, வெங்காயம் நல்லா வதங்கி டார்க் ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ இந்த மாதிரி நல்லா குறைஞ்சி சாஃப்டாகி வந்ததுக்கப்புறமா நம்ம இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் போல் நல்லா வதக்கிக்கோங்க. இதோட பொடியாக கட் பண்ண ஒரு பச்சை மிளகா. இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போயிட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ இதில் நம்ம பொடியாக கட் பண்ண 2 தக்காளியை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதோடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்து இதை நல்லா ஒரு தொக்கு கன்சிஸ்டன்சிக்கு வர்றது வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்கலாம். இப்போது வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி தொக்கு கன்சிஸ்டன்சிக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ இதில் நம்ம மசாலா பொடியெல்லாம் சேர்த்துடலாம். 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூனை விட கொஞ்சம் அதிகமாக மிளகாய்த்தூள், காரத்தை பொறுத்து நீங்கள் சேர்த்துக்கலாம். அதோட 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்க்குறேன். இது கலருக்காக தான், வேண்டானா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இதோட ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துக்கலாம். கலந்ததுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்க்குறேன். தண்ணி சேர்த்துட்டு இதோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு ஃபஸ்ட்டு இதை நம்ம கொதிக்க விடணும். இப்போது இதோட ஒரு 1/4 டீஸ்பூனோட கொஞ்சம் அதிகமாக மஞ்சத்தூள், அதை சொல்ல மறந்துட்டேன், முதவே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த எல்லா பொடியோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு இதை ஒரு மூடி போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆச்சு.
மசாலா பொடியோட பச்சை வாசம் போனதும் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு பேசன் ஃப்ளார் கடலை மாவு இருக்கு இல்லைங்களா, அதை எடுத்து கொஞ்சமாக தண்ணி விட்டு கரைச்சி கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். ஸோ உங்களுக்கு கெட்டியாக ஆகிற மாதிரி இருந்ததுன்னா தேவைப்படுற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதோடவே 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு இதோட பச்சை வாசம் போகிற அளவுக்கும் இதை நல்லா கொதிக்க விடணும். அப்புறமா தான் நம்ம முட்டை சேர்க்கணும். இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு நம்ம முட்டையை போட்டுடலாம். உள்ள இந்த மசாலா எல்லாம் இந்த முட்டைக்குள்ளே நல்லா கலக்கணும். ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற முட்டையை உள்ளே சேர்த்துட்றேன். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் போல் இதை மூடி போட்டுடலாம். இது நல்லா பிளெண்ட் ஆகி வரட்டும். பாருங்கள், இப்போ முட்டை மசாலா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக இதில் 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாம். இதோடவே 1 டீஸ்பூன் கசூரி மெத்தி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். கறியை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பட்டர் அப்புறமா கசூரி மெத்தி சேர்த்து செஞ்சுருக்கேன். தாபா ஸ்டைலில் கிட்டத்தட்ட வரும் இந்த முட்டை மசாலா. அது மாதிரி பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் பிடிக்கல அப்படின்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்மளோட தாபா ஸ்டைல் எக் மசாலா நல்ல வாசனையோட சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக நம்மளோட ஃபினிஷிங் டச் மல்லி இலை தூவி இறக்கிற வேண்டியதுதான். அவ்வளோதாங்க, நம்மளோட டேஸ்டியான எக் மசாலா இப்போ ஈஸியாக ரெடி பண்ணியாச்சு. நீங்களும் இதே போல் எக் மசாலாவை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சப்பாத்தி, இட்லி, தோசை, நான், ஈவன் ஃப்ரைட் ரைஸு கூட நீங்கள் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குயிக்காகவும் ரெடி பண்ணிடலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி வந்துச்சு அப்படின்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா நம்ம சேனல் நிக்கிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல் வீடியோஸ் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் சிம்பிளை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்பப்பெல்லாம் வீடியோஸ் போடுறேனோ அப்பப்பெல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷன்ஸில் வந்து நிற்கும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்டான வீடியோவோட உங்கள் எல்லாரையும் வந்து மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.